ஹே ஆல், இந்த வீடியோவில் என்னுடைய மொத்த புக் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். ஒரு சில புக் நான் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஒரு சில புக்ஸ் வந்து 5 or 6 புக்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. அது தவிர இப்போ எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்க புக்ஸ் தான் காட்ட போகிறேன். இதில் எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லேயும் போகாது. ரேண்டமாக நான் காமிச்சிட்டு இது அந்த புக் பிடிக்குமா அதை பற்றி நான் ஒரு லிட்டில் தாட் மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இங்கே உள்ள புக்ஸ் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லை உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஈகோ இஸ் த எனிமி. இந்த புக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எந்த இதுலேயும் நம்ம எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் நம்ம எப்படி வந்து சக்சீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோட்டிவேஷ்னல் ஒரு மோட்டிவேஷ்னல் புக்காக இருக்காது, பட் ஒரு நல்ல செல்ஃப் ஹெல்ப் புக். இன்ஃப்ளூயன்ஸ் த சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷன். இந்த புக் வந்து ரொம்ப ஒரு சாப்டர் தான் படிச்சிருக்கேன். இது ரொம்பவே பெரிய புக்கு, பட் ஒரு சாப்டர் சூப்பராக இருந்துச்சு. நம்ம சைக்காலஜி எப்படி யூஸ் பண்ணலாம், சைக்காலஜியை வச்சு நம்ம ஒருத்தவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், பர்சுவேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல புக். பட் படிக்கணும். கட். ஸோ இது வந்து ஒரு நம்ம கட் இண்டஸ்டைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு சர்க்காஸ்டிக் ஒரு காமிக் வேல ஒரு ஃபிக்ஷன் மாதிரி எழுதியிருக்க ஒரு நான் ஃபிக்ஷன் இது. ஸோ உங்களுக்கு இது இண்டஸ்டைன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் படிக்கலாம். அதில் நிறையா டயக்ராம்ஸ் அண்ட் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. லெட்ஸ் டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த புக் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஸ்டார்டிங்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எப்படி ஒரு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சூப்பராக ஒரு டுட்டோரியல் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இவங்களோட இன்னொரு புக் வந்து லெட்ஸ் டாக் மணி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் பெங்களூரில் வச்சுருக்கேன். அதுதான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதில் ஒரு சாப்டர் படிச்சுட்டு சரி ஓகே அதை படிச்சுட்டு இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஹோல்டில் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பரான புக். ஒரு நார்மல் இந்தியன் இங்கிலீஷில் தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே படித்து பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு அல்ட்ரா லேர்னிங். இது ஒரு சூப்பரான நான் ஃபிக்ஷன் புக். எப்பேற்பட்ட ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் இல்லை வந்து ஒரு ஹார்டான ஸ்கில், டெக்னிக்கல்னால் வெறும் டெக் ரிலேட்டடாக இல்லாமல் நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணணும், இல்லை பெயிண்டிங்ஸ் கற்றுக்கணும், இல்லை எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம், ஃபாஸ்ட்டாக எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அழகாக ரொம்பவே ஒரு 10 சாப்டர்ஸ் ஒரு ஸ்டெப்பையும் ஒரு தனித்தனி சாப்டர்ஸாக வித் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்ட்ரா லேர்னிங். அடுத்து வந்து இது என்னோடய ஸ்லாம் புக். ஸ்கூல் டைமில் நான் வந்து எழுதின ஸ்லாம் புக். ஸோ இதை வந்து என் தம்பி எடுத்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல என்னோடய புக் செல்ஃபில் இருக்குது. அடுத்து வந்துட்டு ரிச் டேட் புவர் டேட். ஸோ இந்த புக்கு வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை, ரொம்பவே சூப்பரான புக், படித்து பார்க்கலாம் எல்லாருமே. தி சாங் ஆஃப் அக்கிலீஸ். ஸோ இது வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபிக்ஷன். நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி இந்த அக்கிலீஸுங்கிற ஒரு கேரக்டர் இருந்தும் அதை வந்து ஒரு ரீதிங்கிங் ஆர் ரீரைட்டிங் த ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி எழுதியிருக்க மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு நார்மல் ஃபிக்ஷனாக எடுத்து பிக் பண்ணி படிச்சிங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கே லவ் ஸ்டோரி பற்றின புக் இது. இது வந்து தி ஓத் ஆஃப் வாயுபுத்ராஸ். ஸோ இந்த புக் வந்துட்டு நம்ம இந்தியன் ஆத்தர் அமேஷோட புக் இது. ஸோ அந்த ட்ரிலாஜி இருக்கும், சிவா ட்ரிலாஜி, அதில் 3rd புக் இது. இந்த புக் கொஞ்சம் சுமார் தான், மற்ற 2 புக்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுமாராக இருக்கும். லாஸ்ட் புக் இது. சிசிலியா அஹன். இது வேர் த ரெயின்போ எண்ட்ஸ். இது வந்து ஒரு சூப்பரான ஃபிக்ஷன் புக். ஸோ இந்த ஆத்தர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆத்தர். இவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒரு சம்மர் ரீட் இல்லை வந்து வெக்கேஷன் ரீட், இந்த ஒரு புக் எடுத்துகிட்டு போனால் நம்ம ஒரு வெக்கேஷனில் படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். இவங்களோட மற்ற புக்ஸ் லைக் பிஎஸ் ஐ லவ் யூ, அப்புறம் கிஃப்ட்னு ஒரு புக், அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த புக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த புக் கொஞ்சம் சுமார். குயிக் அண்ட் ஈஸி வே டு எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங், டேல் கார்னேஜி. ஸோ இந்த டேல் கார்னேஜி ஒரு செட் மாதிரி 5 புக்ஸ் கிட்ட வரும் அவர் எழுதுனதில். ஸோ இது வந்து நம்ம எப்படி பேசுகிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான புக். நிறைய சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு பெரிய கிளாசிக் புக் தான். ஸோ படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் புக்கு குட்டியாக இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ படிக்க லேட் ஆகும். பட் ரொம்ப நல்ல புக். நீங்கள் வந்து பேசுறதுக்கு கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக படிக்கலாம். தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபிக்ஷன். இதை நான் பாதி தான் படிச்சுட்டு வச்சுருக்கேன், ஃபுல்லாக படிக்கல. இது எப்படி இருக்குன்னு தெரில. டீப் ஒர்க். இந்த புக் வந்து ஒரு சூப்பரான ஒரு நான் ஃபிக்ஷன் புக். இன்றைக்கி உள்ள சூழலுக்கு நம்ம வந்து எப்படி வந்து எப்படி வந்து நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போகணும், நம்ம வந்து ஒரு கரியரில் வந்து மேலே வரணும், இல்லை படிக்கிறதுல மேலே வரணும் அப்படின்னா
எப்படி நம்ம டீப் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான புக். அதே தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காண்ட் ஹர்ட் மீ. ஸோ இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக், பாப்புலர் நான் ஃபிக்ஷன் புக். இது வந்து இவருடைய ஆட்டோபயோகிராஃபின்னு நினைக்கிறேன் இந்த புக். ஸோ இது ஒரு நல்ல இந்த ஸ்டைல் ஆஃப் புக்ஸ் இதில் வந்து ரொம்ப ஹார்ஷாக மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ரீடிங் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த புக் படிக்கலாம். இது வந்து மை சிஸ்டர்ஸ் கீப்பர். இது வந்து ஒரு ஃபிக்ஷன், ஜோடி பிகோல்ட்டோடது. ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபிக்ஷன். நான் ரீசெண்டாக படித்ததில்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ரீட் புக். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிக்ஷன் தான். நீங்கள் படிக்கணுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து கூட படிக்கலாம். தீர்க்கதரிசி பை கலில் கிப்ரான். ப்ராஃபெட் அப்படின்ட்டு த ப்ராஃபெட்னு நம்ம இங்கிலீஷில் இருக்கும், அது தமிழில் வாங்கினேன். இது நானும் படிக்கலை, அப்படி கையில் இருக்குது. திஸ் இஸ் ஜஸ்ட் மை ரேண்டம் டைரி இருக்குது. டு கில் அ மாக்கிங் பேர்ட். இது வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபிக்ஷன் நாவல். இது வந்து ஒரு வித்தியாசமாக இந்த ரேசிசமை வந்து ஒரு தீமாக வச்சு எழுதின ஒரு நாவல். வித்தியாசமாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து கண்டிப்பாக படிக்கல, பட் பிகினராக இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா இந்த புக் பிக் பண்ணலாம் நீங்கள். தி 1000 Splendid Suns. இந்த புக் தான் நான் ஃபர்ஸ்ட்டு நான் இங்கிலீஷில் படித்த புக்னால் இந்த புக் தான். என்னோட ரொம்பவே ஃபேவரட் புக் இதுதான். ஸோ நான் இவ்வளோ புக்ஸ் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஒரு புக் தான். இந்த ஆத்தர் இந்த கலிட் ஹுசைன், இவரோட புக்ஸ்லாம் நீங்கள் பிக் பண்ணி படிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எந்த புக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா கண்டிப்பாக இந்த ஆத்தர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். தி 40 Rules of Love. ஸோ இந்த புக் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிக்ஷன். நிறைய நமக்கு 40 Rules of Love, 40 ரூல்ஸ், லைஃப் ரூல்ஸ் இருக்கும். லவ் இன் த சென்ஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் பொதுவாக அன்பு அப்படிங்கிறத வச்சு நிறையா ஒரே ஃபிக்ஷன், பட் வந்துட்டு அந்த ஒரு ரூலையும் வச்சு அந்த ஃபிக்ஷன் வந்து நகரும். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், டேல் கார்னேகி. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக். நீங்கள் வந்து எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிறதுக்கான ஒரு புக்குன்னு கூட சொல்லலாம். இதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெபெக்கா. இது வந்து என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவே அழகான ஒரு புக் அப்படின்னா இந்த புக் சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபிக்ஷன் தான். இது வந்து ஒரு பேய் கதை மாதிரி, த்ரில்லர் மாதிரி ஆரம்பிக்கும், பட் வந்து ரொம்பவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும், வித்தியாசமான ஒரு ரீட். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டோரியோட இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இருக்குது, பார்க்கலாம். பட் நீங்கள் புக் ரீடர்னால் புக்கை படிச்சுட்டு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கால்வாசி புக்கோட ஸ்டோரி அடாப்டேஷன்ஸ், மூவிஸ் எல்லாமே அவ்வளோக்கு நல்லா இருக்காது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ இந்த புக்காக நீங்கள் படிச்சுட்டு மேபி அப்புறம் வேணால் நீங்கள் மூவியை பார்க்கலாம். ஒரு இளம் பெண்ணின் குறிப்பு. இது வந்து த டைரி ஆஃப் அ யங் கேர்ள் பை ஆன் ஃப்ராங்க். ஸோ இது நான் வீட்டில் உள்ளவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழில் வாங்கினேன். இது வந்து இங்கிலீஷ்லேயும் சூப்பராக இருக்கும். வித்தியாசமான ஒரு புக். அவங்களுடைய டைரியே வந்து இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 13 or 12 year old ஒரு கேர்ள் வந்து எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ஹிட்லர் வந்து நாட்சி கேம்ப் டைமில் நடந்த ஒரு ஸ்டோரி. இவங்க வந்து எப்படி வந்து பதுங்கியிருந்தாங்க, எங்கெல்லாம் பதுங்கியிருந்தாங்க, அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து டைரியில் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புக் வந்து ஒரு யங் அடல்ட்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணுனால கண்டிப்பாக இந்த புக் வந்து வாங்கி படிக்கலாம் எல்லாருமே. கோரனேஷன் வைப்ஸ். ஸோ இது வந்து இந்த புக் எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. நான் மற்ற புக்ஸ் வாங்கும்போது இது வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. இந்த புக் பற்றி ரொம்பலாம் ரிவ்யூஸ் எல்லாம் இல்லை அந்தளவுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முன்னாடி லிஸி லேன் இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் எலிசபெத் குயின் அந்த பதவி ஏற்ற டைமில் நடந்த கதைகள்லாம் எழுதியிருப்பாங்க. வார் டைம் வைஃப்ஸ் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து இவங்க அந்த வார் டைமில் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச டைமில் எழுதுனது. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக. இந்த புக் வந்து நிறைய பேர் சொல்லலைங்கிறனால நானும் படிக்காமலே வச்சுருந்தேன். சரி வேறு புக் இல்லையேன்னு படித்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. த வே தே ரைட், மூவ் ஆகிறது, ஒரு வார் டைமில் ஒருத்தவங்களோட லைஃப் எந்த அளவுக்குலாம் மாறி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து இந்த ஃபிக்ஷன், இது வந்து ஃபிக்ஷன் தான், பட் வந்து நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு பிக்சர் கிடைக்கும். தி சீக்ரெட் ஆஃப் நாகாஸ். இதுதான் அந்த சிவா ட்ரிலாகியோட செகண்ட் புக்கு. இந்த புக்கு நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் புக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செகண்ட் புக் இதுவும் நல்லாயிருக்கும். தேர்ட் புக் வந்து சுமார் தான். ஷூ டாக் பை ஃபில் நைட். இது வந்து நைக்கி அந்த ஓனரோட பயோகிராஃபி. இது
ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் புக் அப்படின்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்னால் இது படிக்கலாம். அவர் வந்து இது மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டார். அவர் அந்த லைஃப்பை வந்து த வேரி ஹி ஹவ் ரிட்டர்ன் இட் அவுட் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு படிக்கும்போது ஒரு ஃபீல் குட்டாகவும் இருக்கும். நம்ம லைஃப்பில் ஏதாவது பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு புக்கு. நம்ம எப்போல்லாம் டவுனாக இருக்கோமோ ஜஸ்ட் எடுத்து ஒரு சாப்டர் படிக்கலாம். மேக் லவ் நாட் ஸ்கார்ஸ் பை ரியா சர்மா. இது வந்து ஒரு இந்தியன் ஆத்தர். இவங்க ஆத்தர் இல்லை, இவங்க வந்து ரியா சர்மாங்கிறவங்க என்ஜிஓ வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆசிட் அட்டாக் ஆகிறவங்களுக்கான ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி, இல்லை லைஃப் பேக்ரவுண்ட் எப்படி, அவங்க எப்படி இந்த ஆசிட் விக்டிம்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறது ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க. ரொம்ப சின்ன புக், ரொம்பவே நல்லா வித்தியாசமான ஒரு ஸ்டோரி, ஒரு புக். டான் ப்ரவுனோட இன்ஃபெர்னோ. எனக்கு டான் ப்ரவுன் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேன் ஆஃப் டான் ப்ரவுன் நான். ஹலித் ஹுசைனுக்கு அப்புறம் எனக்கு டான் ப்ரவுனோட புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த புக் வந்து ரொம்ப வித்தியாசமாக நல்ல ஃபிக்ஷன் இது. டான் ப்ரவுன் புக்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும், பட் நல்ல ஒரு த்ரில்லர் ப்ளஸ் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். கண்டிப்பாக அதை படிக்கலாம். இன்சாட்டியபிள் இது வந்து ஒரு ஃபிக்ஷன் தான், மெக்காபோட். ஸோ இது வந்துட்டு ஒரு வேம்பயர் ஸ்டோரி. உங்களுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிக்கலாம். ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, பட் போக போக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு ரீட். முராகாமியோட நார்வீஜியன் வுட். முராகாமிக்கு நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க, பட் இந்த ஒரு புக் தான் நான் முராகாமியில் படிச்சிருக்கேன். அண்ட் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. எனக்கு நிறைய விஷயம் புரியவும் இல்லை, என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் இந்த புக்கு வந்து உங்களுக்கு நிறைய ட்ரிகர் வார்னிங்ஸ்லாம் இல்லாமலே படித்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில ட்ரிகர் வார்னிங்ஸ் இதுக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கலாம் இந்த புக்கை. ஜேம்ஸ் பேட்டர்சனோட கிராஸ் ஜஸ்டிஸ். இது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டைலான புக். பார்க்க தான் இவ்வளோ பெருசு இருக்கும், பட் சரன் படிச்சிடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பிகினர் லெவல் புக் தான். ஒரு மர்டர் நடந்திருக்கும், அதை வந்து யார் பண்ணா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. நல்ல புக் இது. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீர்கள், கோபிநாத் சாரோட புக். இது வந்து நல்லாயிருக்கும், ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் புக். அவங்க ஸ்பீச் எல்லாத்தையும் தொகுத்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு படிக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்து படிக்கலாம். தி மிட் நைட் லைப்ரரி. இது வந்து ரொம்பவே கொரோனா டைமில் தான் ஃபேமஸ் ஆனிச்சு. வித்தியாசமான ஃபிக்ஷன், ரொம்ப நல்லாயிருக்கும், படித்து பார்க்கலாம். அனிமல் ஃபார்ம். இந்த புக் நான் வாங்கினதே மறந்து போயிட்டேன், படிக்கணும். ஜான் ஐரின் ரீடோல்டு வெர்ஷன். இது ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி புக் மாதிரி ரீடோல்டு வெர்ஷன் இது. கல்கியின் பார்த்திபன் கனவு. இதுவும் நான் படிக்கணும், இன்னும் படிக்கலை. இலான் மஸ்கோட பயோகிராஃபி இது. இது ரொம்ப நான் நைக்கோட புக் நைக்கியோட ஆட்டோபயோகிராஃபி படிச்சுட்டு சரி இது வாங்கி படிப்போன்னு ஆரம்பித்தேன், பட் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ அப்படியே வச்சுருக்கேன், படிக்கணும். நீங்களும் முதல்வர் ஆகலாம். இது வந்து 48 லாஸ் ஆஃப் பவர்னு சம்திங் ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் புக் இருக்குது. அதோட தமிழ் அடாப்டேஷன் இது. இதை நான் வாங்கலை, இது எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு, பட் அந்த புக்கோட அடாப்டேஷன் தான் தெரியாமலே வச்சுருந்தேன். இப்போது அது தெரிஞ்சோன்னே இது படிக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். வால்மீகியின் ராமாயணம். இதெல்லாம் எங்கள் அப்பா கொடுத்தது, நான் படிக்கலை. மோஸ்ட்லி தமிழ் புக்ஸ் எதுவுமே நான் அந்தளவுக்கு படிக்காமலே வச்சுருக்கேன். வீந்தர் சிங் லவ் ஸ்டோரிஸ் த டச் மை ஹார்ட், இன்னும் படிக்கலை. அம்பேத்கர்ஸ் இந்தியா. இது வந்து சின்ன ஒரு புக். அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் தொகுத்து எழுதின மாதிரி இருக்கும். ஸ்பீச்சஸ் அண்ட் கட்டுரை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புக் நீங்கள் அம்பேத்கரோட ஒரு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது சின்ன புக் நீங்கள் பிக் பண்ணி படிக்கலாம். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அதே போல் ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் அப்படிங்கிறது, இதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பீச்சஸோட தொகுப்பு, பகத்சிங்கோடது. திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. இது வந்து இந்த நோபல் ப்ரைஸ் வாங்கினார் இந்த ரிசர்ச்காக, பட் ரொம்பவே கஷ்டமான புக். பெரிய புக்கு, ரொம்ப படிக்கவே கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். ரஸ்கின் பாண்டோட த ப்ளூ அம்பல்லா. ஷினி சில்டனோட மிஸ்ட்ரஸ் ஆஃப் த கேம். ஷினி சில்டன்ஸ் புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், வித்தியாசமாக. பிகினராக இருந்தால் நீங்கள் பிக் பண்ணி படிக்கலாம். இந்த சிப்ளிங்ஸ் வித்தவுட் ரைவல்ரி, இந்த நான் படிக்கலை, நான் ஃபிக்ஷன். பெரியாரோட புக். நான் இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ப்ரைஸ் வாங்கினது. இதெல்லாம் முக்காசி படித்தது தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ். வித் ஒய். இது வந்து ஒரு நல்ல நான் ஃபிக்ஷன் புக். வேல்பாரி புக். நீங்கள் தமிழ் நாவல்ஸ்லாம் படிக்கிறீங்கன்னா, பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி புக்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக அது படிக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும் வேல்பாரியோடது. இதுவும் அதே மாதிரி தான், பெரியாரோட புக். இதெல்லாம் எனக்கு ஸ்கூலில் வின் பண்ணப்போ கிடச்சது. அர்த்தமற்ற இந்து மதம். இந்திய
இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், வேல்பாரியோட பார்ட் 2. ரொம்பவே சூப்பரான புக், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். மற்ற எல்லாமே என்னோடய கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸு, கோடிங் புக்ஸ் இருக்குது. இது குந்தவையின் சபதம், இதுவும் படிக்கணும். ராபின் சர்மாவோட தி 5 AM கிளப், இந்த புக்கு பாதி படிச்சிருக்கேன். ஒரு நல்லாவே மோட்டிவேஷ்னல் புக்காக இருக்குது, இன்னும் படிக்கணும்.